நினைச்சேன் இதை ஏன்டா எழுதுனீங்க நீங்க? நான் நடிச்சிருக்கேன்னு சொல்ல, நீங்க சொல்லிட்டு நீங்க நடிச்ச படத்துல ஒன்று சொல்லுதாருன்னா யார் நடிச்சாங்க. கார்டு கேம் அண்ட் யார் தோக்குறாங்களோ அவங்க வந்து டேர்ஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து கார்டு புல் அப் பண்ணுவோம். இதுல யாருக்கு வந்து பெரிய கார்டு இருக்கோ அவங்க வின்னர், சின்ன கார்டு இருக்கவங்க வந்து லூசர். ஷால் வி ப்ளே? நீங்க சொன்ன பிறகு இப்படி இருப்பான்னு சொன்ன பிறகு விளையாட முடியுமா? அப்படிலாம் இல்லை சார். நீங்க ஃபர்ஸ்ட் கார்டு நான் எடுத்துக்கவா? செகண்ட் கார்டு நீங்க எடுத்துக்கோங்க. எங்க இருந்து எடுத்துக்கலாம்? உள்ள கீழே எடுப்பல. ஓகே சார். இங்க இருந்தெல்லாம் எடுத்து உடனே நான் 2 சார் ஜே 5 புஷ்அப்ஸ் எடுக்கணும். நினைச்சேன் இதை ஏன்டா எழுதுனீங்க நீங்க? இதை ஏன்டா எழுதுனீங்க? எனக்கு புஷ்அப் வராது. நான் முட்டி போட்டு பண்ணுவேன் சார். புஷ்அப் முட்டி போட்டு பண்ணுங்க, முட்டி போடாம பண்ணுங்க. ஆமா, முட்டி போடாம ட்ரை பண்ணு. முட்டி போட்டு பண்றது. 1 2 3 4 5 கரெக்டா எழுதி வச்சிருக்கேன் உங்க ஆளுங்க. அப்பா அப்பா டாட் பண்ணிட்டேன் சார். ஓகே டன். நான் வின் பண்ணி ஆகணும். எஸ், நான் தான் வின் பண்றேன். இல்ல நீங்க ஏஸ் வாங்கி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். நான் மேலேருந்து எடுத்தேன். எஸ் அண்ட் 3 எஸ். உங்களோட டாப் 3 ஃப்ளாப் மூவிஸ் நீங்க ரேட் பண்ணணும். ஃப்ளாப்டு மூவிஸ்ன்னு அப்படின்னு தெரியல எனக்கு. பட் மூவி தட் டிட் நாட் டூ வெல் டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த மாதிரி. நான் ஃப்ளாப் சூப்பர் ஃப்ளாப் அப்படின்னு சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து ஜக்கு பாய் ரவிக்குமார் சார் டைரக்ட் பண்ண படம். ஸ்ரேயா நடிச்சிருப்பேன். பார்த்தீங்களா, கேர்ள்ஸ் மட்டும் கரெக்டாக நான் நடிச்சிருக்கேன்னு சொல்ல, நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் நடித்த படத்தில் ஒன்று சொல்லுதாருன்னா ஸ்ரேயா நடிச்சாங்க. ஆமாம், ஸ்ரேயா. அது ஒன்று. ஐ லவ் இண்டியா பவித்ரன் சார் டைரக்ட் பண்ணாங்க, ஜி.கே. ரெட்டி ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அது பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இருந்துச்சு. பட் எக்ஸ்பெக்டேஷன் லிவ் அப் டு தி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அது ஒரு பெரிய டீமே இருந்தது. முதல்ல சூரியன் எடுக்கும்போது பவித்ரன், அப்புறம் ஐ லவ் இண்டியா எடுக்கும்போது தான் சங்கர் வந்து பேரலாக ஜென்டில்மேன் எடுத்தார். அந்த படம் நான் தான் பண்ணேன், இந்த படம் நான் தான் பண்ணேன். சின்ன ரிஃப்டில் வந்து கடைசியில் பவித்ரன் இன்ட்ரடியூஸ் பண்ணி சூரியனால் அந்த படம் பண்ணேன். ஸோ அது எக்ஸ்பெக்டேஷனுக்கு அது போல். மிஸ்டர் கார்த்திக் ஒரு படம் நான் ப்ரொடியூசராக இருந்தேன். பட் ஐ ஆக்டட் ஆல்சோ இன் தட். கார்த்திக் நடித்தார். அது நம்மளும் ரேடர்ஸ் ஆஃப் த லாஸ்ட் ஸ்டாக் மாதிரி படம் எடுக்கலான்னு போய் இதன் லிவ் அப் டு த எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இந்த 3 படம் நான் சொல்ல முடியும். சூப்பர் சார். வேற மாதிரி சார் வந்து கேட்டதும் வந்து செகண்ட் யோசிக்கவே இல்லை. வெரி ஸ்போர்ட்டிவ்.